வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், வட்டார கல்வி அலுவலர். இந்த எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா, இல்லை அப்படியே டீலில் போட்டுருவாங்களா, அப்போ இத்தனை நாள் நாங்கள் படித்த படிப்புலாம் வேஸ்ட்டாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் பார்த்தோன்னா தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது இல்லாமல் என்றைக்குமே படிக்கிற விஷயம் பார்த்தோன்னா வேஸ்ட் ஆகாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. இப்போ எக்ஸாம் இன்றைக்கின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 90 நாளில் படிச்சிருக்கேன்னா நம்மளால் படிச்சிட முடியுமா அப்படின்னும் போது என்ன இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை என்ன முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நவம்பர் மாதம் சொல்லி இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலன்னா அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வேக்கண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 51 வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ வேக்கண்ட் இல்லை. இப்போ வேக்கண்ட் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. எவ்வளோ சார் வேக்கண்ட் வரப்போகுது அப்படின்னா 100+ வேக்கன்ட்ஸ் பார்த்தோன்னா வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சார் 100+ங்களா? லாஸ்ட் டைம் 2023 33 வேக்கண்ட் தான் சார் கொடுத்தாங்க. இப்போ எப்படி சார் 100+ வேக்கண்ட் கொடுப்பாங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இது லாஸ்ட்டாக பார்த்தோன்னா இது ஒரு ப்ரொமோஷன் போஸ்ட்டாக தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இருந்துச்சு. 2019 தான் என்ன பண்ணாங்க, இது ஒரு தனி தேர்வாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வச்சு அந்த ஷார்ட் டைம்லேயே பார்த்தோன்னா 96 போஸ்ட் பார்த்தோன்னா வந்துச்சு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அதை 120 பார்த்தோன்னா கொடுத்துட்டாங்க. அதே போல் ஒரு வேக்கண்ட் பார்த்தோன்னா அதிகரிக்கிறதுக்காகவும் ஒரு சில அந்த போர்டிலே பார்த்தோன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக நடந்த டெட் எக்ஸாமு இதில் பார்த்தோன்னா பல குளறுபடிகள் இருந்துச்சு, அது நடந்துச்சு. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க பதில் சொல்லி ஆகணும். எல்லாம் எதுவும் நடக்கலை. நம்ம எக்ஸாம் எழுத நபர்கள் எல்லாருக்குமே தெரியும். கேள்வி பார்த்தோன்னா தப்பாக வந்துடுச்சு. இன்றைக்கி ஒரு நியூஸில் பார்த்துருந்தோம். நியூஸில் பார்க்கும்போது 96% கேள்விகள் தவறு அப்படின்னாங்க. இன்னும் திடீர்னு 96% கேள்விகள் தவறுன்றாங்க. அப்போ எழுதணும்லாம் யார்? அது பார்த்தோன்னா 96% நபர்கள் பார்த்தோன்னா அதாவது கேள்விகள் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லியிருக்காங்க. 96% கேள்விகள், அதாவது நபர்கள் பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு 10 கொஷின் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம் பார்த்தோன்னா அது மாதிரி இருக்குது. ஏன்னா தேர்வுகள் மத்தியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஒரு நம்பகத்தன்மை பார்த்தோன்னா போயிடுது. அந்த போர்டு மேலே இருக்கிற நம்பகத்தன்மை சுத்தமாக போயிடுது. எந்த தேர்வாக இருந்தாலும் வைத்தாலும் ஒரு சில கேள்விகள் தவறாக தான் வரும். அந்த கேள்விகள் ஏன் தவறாக வைக்கிறாங்கன்னா அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி கையாளுறீங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம 150 கேள்விகளும் சரியாக கொடுத்துட்டு உங்களை தேர்வு எழுதுக்கு வைக்கிறது ஒரு மேட்ரு இல்லை. அந்த தெரியாத ஒரு 5 கேள்விகளை கொடுத்துட்டு அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன முரட்டு முட்டா கொடுக்குறீங்க அப்படின்னா இது இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தோன்னா எங்க அவ்வளோ எக்ஸ்பர்ட் போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டு வச்சு கேள்வி தப்பாக வருதுன்னா ஏன் நம்ம யோசிக்க தேவைங்களா? அந்த சூழ்நிலையை முதல்ல எப்படி கையாளுறீங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. எப்படி ரிவைஸ் பண்ணி பார்த்தோன்னா ஒரு சில ஆனால் இதெல்லாம் லக் பேஸ்டு போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் பார்த்தோன்னா சொல்லலாம். அது ஒரு சப்ஜெக்ட், நம்ம அது தனியாக அப்புறம் பேசுவோம். இப்போ நம்ம பேசுகிறதுனா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். எதை நான் வச்சு நீ கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க சார் அப்படின்னா, இப்போ இந்த பிஓ எக்ஸாம் வரப்போகுது அப்படின்ற விஷயமே எதன் அடிப்படையில் நமக்கு தெரியும். டிஆர்பி பார்த்தோன்னா லாஸ்ட்டு 2025 ஒரு ஆனுவல் பிளானர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆனுவல் பிளானர் அடிப்படையில் கரெக்டாக சொன்ன சொல் தவறை மாட்டான் கோட்டை சாமின்ற மாதிரி ஒவ்வொரு டைமும் பார்த்தோன்னா கரெக்டாக பார்த்தோன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்த பிறகு எக்ஸாம் பார்த்தோன்னா தொடர்ச்சியாக நடத்திட்டு இருந்தாங்க. எல்லாமே கரெக்டாக நடத்துனாங்க. ஆனால் நம்மளுடைய பிஓ எக்ஸாம் மட்டும் ஏன் நடத்தலை? ஏன்னா இப்போ இந்த பிஓ எக்ஸாம் என்றைக்கு சொல்லியிருக்காங்க, இது பார்த்தோன்னா நவம்பர் மாதமே நோட்டிஃபிகேஷன் வரணும். எப்படி நவம்பர் மாதமே நோட்டிஃபிகேஷன் வர வேண்டியதாக இருக்கும். 51 போஸ்ட்டுக்கான வேகன்சி இருக்குது. மார்ச் 2026 எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மற்ற எக்ஸாம்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸாம் மட்டும் ஏன் இன்னும் லேட் ஆகுது? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் மட்டும் ஏன் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நம்ம அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காரணம் என்னன்னா, ஒரு சில எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டு அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தாங்க இருக்கிற சார் ரியாலிட்டி நம்ம பார்த்து பேசணும். இன்றைக்கி சூழ்நிலை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இவங்க என்னென்னா நமக்கு நவம்பர் மாதம் எக்ஸாம் சொல்லிட்டாங்க, நவம்பர்லேருந்து மார்ச் 2026 எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டைமுக்குள்ளே பீரியடுக்குள்ளே நடக்குமா அப்படின்னா, ஏன்னா 120 நாட்கள் இருக்குது ஒரு எக்ஸாமு. நோட்டிஃபிகேஷன் எத்தனை நாளில் எக்ஸாம் நடக்கலாம்னா 60 நாளில் எக்ஸாம் நடக்கலாம். அதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு மாதம், ஏன்னா அப்ளிகேஷன் டில் எண்டு டேட் கொடுப்பாங்க. அப்போ அந்த அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சு 60 நாளில் பார்த்தோன்னா எக்ஸாம் நடத்தணும். அப்போ என்ன இருக்குது, 90 நாளில் பார்த்தோன்னா எக்ஸாம் நடத்தலான்றத ப்ரொசீஜர். அப்போ இன்றைக்கி தேதி ஒரு உதாரணத்துக்கு டிசம்பர் 15 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிசம்பர் 15 இன்னும் கூட நோட்டிஃபிகேஷன் வரல, நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க. டிசம்பர் 15 ஆகிய நோட்டிஃபிகேஷன் வரலன்னா அவங்களுக்கான கால அளவு பார்த்தோன்னா இருக்குது. எங்கே கால அளவு இருக்குது, அதுக்குள்ளே எலெக்ஷனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் என்ன நடக்குது, எலெக்ஷனுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த அமைப்புகள், அதாவது இந்த தேர்வு வாரிய அமைப்புகள் மொத்தமே அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பாக தான் பார்த்தோன்னா செயல்படும். இன்றைக்கி கூட நம்ம ஆளுங்க போய்ட்டு இப்படி பண்ண மாட்டோம் அப்படி பண்ண மாட்டோம் சொல்லிட்டு இருக்கோம். ரைட்டு, நமக்கு இது ஒரு அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இவங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் சம்மந்தம் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் சம்மந்தப்படும். எது மாதிரி சம்மந்தப்படும்னா, இப்போ எலெக்ஷன் நடக்கும் போது எல்லா எலெக்ஷன் எங்கே எந்த எலெக்ஷனுக்கான பூத் கமிட்டி
சொல்லிட்டு எங்கே வைப்பாங்கன்னா ஸ்கூல்ஸ் தான் வைப்பாங்க. அதே போல் நமக்கான சென்டர்ஸ் வந்து எங்கே வைப்பாங்கன்னா ஸ்கூல்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்கூல் வைக்கிறதுனால தான் நமக்கு என்னென்னா அந்த ஸ்கூல் அலாட் பண்ணுற விஷயத்தில் நமக்கு கொஞ்சம் லேக் ஆகும். அப்போ எலெக்ஷன் முதல்ல எப்போ நடக்க போகுது, எலெக்ஷன் எப்போ நடக்க போகுதுன்னா ஏப்ரல் 10 மேலே பார்த்தோன்னா வந்து எலெக்ஷன் பார்த்தோன்னா நடக்கிற மாதிரி பேச்சு வட்டாரங்கள் பார்த்தோன்னா போயிட்டுருக்கு. அப்போ நமக்கு எக்ஸாம் வந்து எப்போ வைக்கணும் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஏப்ரல் 10 முன்னாடி ஒரு வாரமோ ஏப்ரல் 10 பின்னாடி ஒரு வாரம், இந்த 2 வாரங்கள் பார்த்தோன்னா வந்து யாருமே போயிட்டு வந்து உள்ளே போய் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை வச்சுருவாங்க. அப்போ இது கிடையாது. அப்போ ஏப்ரல் முதல் வாரத்தில் தேர்வு கிடையாது, ஏப்ரல் 2வது வாரத்தில் தேர்வு கிடையாது, ஏப்ரல் 3வது வாரத்தில் தேர்வு கிடையாது. அப்போ எக்ஸாம் நடந்தால் எப்போ நடக்கலாம்? அப்போ மார்ச் 4வது வாரத்தில் எக்ஸாம் நடக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு மார்ச் 29 எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ இந்த அடுத்த வாரம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் இந்த வாய்ப்பு பார்த்தோன்னா இருக்கும். சார் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல, எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. என்னென்னா ஒரு சில அப்ரூவல், ஏன்னா அவங்களுக்கும் ஒரு வரன்முறை இருக்குது. அந்த வரன்முறை அடிப்படையில் தான் என்ன பண்ண முடியும், அவங்க செயல்பட முடியும். நம்ம உடனே நம்ம நினச்சா இது பண்ணணும் அது பண்ணணும்னா அவங்க பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது நம்ம இங்கேருந்து சொல்லும்போது சின்னதாக விஷயத்தை நம்ம சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸான விஷயம் தான். அந்த ப்ராசஸ் பண்ணி வர்றதுக்கு பார்த்தோன்னா ஒரு சில நிபந்தனை எல்லாம் இருக்குது. அந்த நிபந்தனை மேக்ஸிமம் பார்த்தோன்னா முடிஞ்சிருச்சு. அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நோட்டிஃபிகேஷன் அடுத்த வாரத்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரணும். சார் நோட்டிஃபிகேஷன் அடுத்த வாரத்தில் வரலை அப்படின்னா எப்படி சார் நடக்கும் எக்ஸாம்னா, பல பேர் நான் சொன்னேன் ஆஃப்டர் எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ இந்த விஷயம் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நமக்கு தெரியணும். ஒவ்வொரு ஆண்டுகளோட இறுதியிலையும் பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, ஆனுவல் பிளானர் பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாலும் ஆனுவல் பிளானர் பார்த்தோன்னா கண்டிப்பாக பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணியே ஆகணும். அப்போ ஆனுவல் பிளானர்னா ஆயிடுச்சு, நமக்கு ரெடி ஆகி வரப்போகுது. அப்போ ஆனுவல் பிளானர் வந்தாலுமே அடுத்தடுத்த தேர்வுகளை என்ன இருக்க போகுதுன்னா எஸ்ஜிடி, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி அப்படின்ற தேர்வுகள்லாம் பார்த்தோன்னா இப்போ டெட் திருப்பி பார்த்தோன்னா ஸ்பெஷல் டெட் வரப்போகுது. நார்மல் டெட் பார்த்தோன்னா வந்து கொடுக்க போகிறாங்க, ஓப்பன் டு ஆல் இந்த டெட் பார்த்தோன்னா கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த தேர்வுகள்லாம் பார்த்தோன்னா நடக்க போகுது. அப்போ அந்த தேர்வுகள்லாம் நடக்கணும்னு ஷெட்யூல் கொடுத்தாலும் ஏற்கனவே முன்னாடியே சொன்ன தேர்வுகள் பார்த்தோன்னா கண்டிப்பாக பார்த்தோன்னா நடத்தி தான் ஆகணும். அப்போ எக்ஸாம் வந்து எந்த டைமுக்குள்ளே நடக்கலாம் முதல்ல அதை பார்க்கணும். எக்ஸாம் வந்து எந்த டைமுக்குள்ளே நடக்கலாம்னா மார்ச்சோட கடைசி வாரம் 29 நமக்கு பார்த்தோன்னா எக்ஸாம் நடக்கலாம். அப்படி நடக்கல சார், மார்ச் 29 எக்ஸாம் நடக்கல சார் அப்படின்னா ஏப்ரலோட லாஸ்ட் வீக்கில் பார்த்தோன்னா வந்து எக்ஸாம் நடக்கலாம். இந்த ரெண்டு வாய்ப்புகள் பார்த்தோன்னா வந்து பெரும்பான்மையாக இருக்குது. இந்த ரெண்டே செக்மெண்ட் தான். இந்த 2 செக்மெண்ட்டில் ஏன்னா அவங்க எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எப்படியும் பார்த்தோன்னா எக்ஸாம் நடத்தி தான் ஆகணும். ஏன்னா அவங்க சொன்ன இதுக்கு முன்னாடி நல்ல எக்ஸாம்லாம் போயிட்டாங்கன்னா அப்போ இதுவும் பண்ணி தானே ஆகணும். இந்த விஷயம் பண்ணாமல் விட முடியாதுல்ல. ஏன்னா எல்லாரும் கேள்வி கேட்போம். உங்களை மாதிரி போர்டுக்கு 100 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபோன் பண்ணி சார் எப்போ சார் வரும், எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு டெய்லியும் ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணி தான் இருக்காங்க. அதில் நம்மளும் ஒன்று மாலுங்களும் பார்த்தோன்னா ஃபோன் போட்டு சார் எப்போ சார் வரும், சொன்ன மாதிரி சொல்லிங்களா சார், ஒன்றும் வரலையா சார்னு சொல்லிட்டு கேட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்தோன்னா போர்டு தெளிவான பதில் தான் கொடுத்துட்ருக்காங்க, ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் சார், நாங்களுக்கு இன்னும் கூடிய விரைவில் பார்த்தோன்னா உங்களுக்கு தகவல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா நமக்கு 2 டேட்டில் தான் நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ மார்ச் லாஸ்ட் வீக்கு அல்லது ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் எக்ஸாம் நடந்துடும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்துடும். அப்போ இந்த எக்ஸாம் நடக்குது இவெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம், எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நீங்கள் இருக்கீங்க. சரி நான் உங்களை திருப்பி கேட்குறேன், எக்ஸாம் நடக்க டேட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு நம்ம தயாராகிட்டோமா? இப்போ நம்மக்கிட்டே படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தோன்னா ஏற்கனவே ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட்டு ஒரு 200 பேர் பார்த்தோன்னா வந்து ரெடியாக இருக்காங்க. ஒரு டெஸ்ட் பேட்ச் எழுதணும் கோஷ்டி 200 பேர் பார்த்தோன்னா பிஓ எக்ஸாம் ஃபுல் செட்டு பார்த்தோன்னா முடிச்சுட்டு அடுத்த பேட்சுக்கே பார்த்தோன்னா ரெடி ஆகிட்டாங்க. சார் எங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் கொடுங்க சார், நாங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு நாங்கள் மூவ் ஆயிடுறோம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ரெடியா? ஃபஸ்ட்டு நம்மளை வந்து என்ன பண்ணணும், நம்மளை வந்து நம்ம தயார்படுத்தணும். அந்த தயார்படுத்துகிற வேலையை நம்ம பண்ணோமா? அதை விட்டு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், நோட்டிஃபிகேஷன் எப்படியா இருந்தாலும் இந்த 2 தேதிக்குள்ளே வந்துடும். அப்போ நமக்கு மார்ச் மாதம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நமக்கு 90 நாள் தான் இருக்கும். அதே ஏப்ரல் மாதம் வந்துச்சுன்னா ஒரு 120 நாள் இருக்கும். அப்போ நீங்கள் பிஓ சிலபஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிஓ சிலபஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலான எக்ஸாமுக்கான தேர்வு. அப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்னால் பழைய கேள்வித்தாளில் எடுத்து பார்த்துங்க, 2019 கேள்விகள் பள்ளி பாடப்புத்தகத்தில் பெரும்பான்மை இருந்திருக்கும். அப்போ மீதி இந்த கேள்வி நமக்கு 2023 நடந்த கேள்வி எப்படி இருந்துச்சுன்னா பெரும்பான்மையான கேள்விகள் பார்த்தோன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் எந்த கேள்வி காட்டானே தெரியல. ஒவ்வொரு விஷயத்துக்கு டிஎன்பிசிக்கெலாம் இப்போ தான் உங்களுக்கு தெரியும், உழைச்சக்கூடிய மேட்டர்லாம் இப்போ தான் டிஎன்பிசிக்கு வந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா டெமோ எங்கே காமிச்சிட்டாங்கன்னா டிஆர்பியில் காமிச்சிட்டாங்க. நம்ம ஏன் அந்த விஷயத்தை காமிச்சாங்கன்னா அப்பயும் இதேமாதிரி தமிழில் வந்து இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போர்டை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, யாரும் கேள்வி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பயே அந்த வேலை பண்ணிட்டாங்க. அவங்க எங்கேயும் போய் எழுதிக்கல, நம்மளோட காலேஜ் லெவலுக்கான நம்ம பிஏ எம்ஏ படிக்கிற தமிழ் படிக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் அப்படி போயிட்டாங்க.
ஜிகே கோர் சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது ஸ்கூல் புக்கில் தான் போயிட்டாங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு பாடத்திட்டத்திலையும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் எந்த பாடத்திட்டத்தை நம்ம வந்து அவுட் ஆஃப் சோர்ஸாக போயிருக்காங்க, அந்த புத்தகத்தை நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸில் படிக்கணும். இந்த செக்மெண்ட் அதாவது கோர் சப்ஜெக்ட்டில் எதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் சோர்ஸ் போயிருக்காங்க. 6லேருந்து 10th வரைக்கும் எந்த புக்கு மட்டும் படித்தா போதும், 11th 12th எங்கே போயிருக்காங்க, ஒரு சில சிறப்பு புத்தகத்தை எதை படிக்க சொல்லியிருக்காங்க, அவுட் ஆஃப் சோர்ஸ்னால் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ் படிக்கணுன்றதான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக பேசியிருப்போம். அப்போ அந்த மாதிரி செக்மெண்ட்டை படிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தோன்னா நிறைய இருக்குது. ஏறத்தாலும் நம்ம படிக்கணும்னு ஆரம்பித்தா கூட பார்த்தோன்னா 90 நாள் தொடர்ச்சியாக உட்காந்து படித்தா மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸாம் பார்த்தோன்னா இந்த எக்ஸாம்னா நான் நமக்கு தெரியும். அப்போ 90 நாள் படிச்சிட்டா மட்டும் நம்மளாலன்னா நம்ம என்ன தான் வாங்க முழுக்க படித்தாலும் 90 நாளும் 100% நீங்கள் எஃபெக்ட் போட்டு படித்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 60லேருந்து 70% தான் என்ன கிடைக்கும், அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட்டை வச்சு நம்மளால் வெற்றி பெற முடியுமானா வெற்றி பெற முடியாது. ஏன்னா நமக்கு எவ்வளோ 150 கேள்விகளுக்கு குறைந்தபட்சம் 110 கேள்விகளுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம் எடுத்தால் மட்டும்தான் வெற்றின்ற ஒரு வாய்ப்பே இருக்குது. அப்போ 110 கேள்விகளுக்கு மேலே எடுக்கணும்னா அந்த பாடத்திட்டத்தை நம்ம எப்படி படிக்கணும், எப்படி முறைப்படுத்தணும். 70% நீங்கள் எடுக்கிறீங்கன்னா முடியாது. அப்போ நம்ம ஒரு 80% நம்ம ரெடி ஆகணும். 80% என்ன பண்ணோம், படித்த விஷயத்தை ரிப்பீட் ரிவிஷன் போடணும். அதுக்கு ஏறத்தாழ எவ்வளோ தேவைப்படும், அதுக்கு ஒரு முறையான ஒரு டெஸ்ட் பேட்ச் ஏற்கனவே பார்த்தோன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் பார்த்தோன்னா HM மாஸ்டர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கும். அதில் பார்த்தோன்னா முறையான மாணவர்கள் பார்த்தோன்னா பயிற்சி நல்லா அது பெற்றுட்டு நல்லா வெள்ளா பார்த்தோன்னா ஒரு 150 கேள்வி நீங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். 150 கேள்விக்கு 146 கேள்விகள் பார்த்தோன்னா போடுறாங்க. அப்போ எந்த ஸ்டாண்டர்டில் பார்த்தோன்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். 150 கேள்வினா 146 கேள்விகள் வந்து போடுறாங்க. அப்போ நம்ம வந்து படிக்கக்கூடிய வேகத்தை நம்ம எந்த அளவுக்கு பார்த்தோன்னா இன்னும் மேற்கொள்ளணும் அப்படின்ற விஷயம்லாம் புரிஞ்சு. ஏன்னா உன்னோட போட்டியாளருக்கு யார் தான் இவங்க படிக்கக்கூடிய நபர்கள் தான். ஏன்னா முன்ன இருந்த மாதிரி இப்போ கிடையாது. ஏன்னா இப்போ மாணவர்கள் மத்தியில் பார்த்தோன்னா வந்து விழிப்புணர்வு பார்த்தோன்னா நிறைய ஏற்படுச்சு. இது இல்லாமல் இந்த டிஆர்பி போர்டு வேண்டாம்னு சொல்லிட்டு பல பேர் எங்கே போனாங்கன்னா டிஎன்பிசி நோக்கி போனாங்க. இன்றைக்கி டிஎன்பிசியே வேண்டாம், டிஆர்பி அதுக்கு இதுவே பரவாயில்லன்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே வந்துட்டாங்க டிஆர்பி. அப்போ அந்த நபர்கள் ஏற்கனவே பார்த்தோன்னா டிஎன்பிசியில் படிக்கும்போது பல விஷயங்களை உள்ளே வாங்கிட்டாங்க. கோர் சப்ஜெக்ட்லாம் வந்து டிஎன்பிசி படித்த பார்த்தினா ஃபுல்லாக பாருன்னு பார்த்தோன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரியும். அப்போ புதுசாக படிக்கிறதுனா அவங்களுக்கு வந்து தமிழ் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் புதுசாக தமிழ் கூட பார்த்தோன்னா யூனிட் 6 அப்படின்ற ஒரு பாடத்திட்டத்தில் அவங்க பெரும்பான்மை பாட்டை முடிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சில தலைப்புகளை மட்டும் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இங்கிலீஷ் மட்டும் புதுசு தான் யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் இப்போ டிஆர்பி படித்த இங்கிலீஷ் டிஆர்பி படித்த குரூப் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கும். மற்றபடி பார்த்தோன்னா ஒன்றும் இருக்காது. அதை பிஏ இங்கிலீஷ் படித்த நபர்களுக்கும் இங்கிலீஷ் பேச்சுலர் டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த சப்ஜெக்ட் பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நேற்று ஒரு டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் வைக்கும்போது கூட மேம் வந்து இங்கிலீஷில் பார்த்தோன்னா ஒரு 30 கேள்வி வந்து கேட்டிருந்தோம். 30 கேள்விக்கு பார்த்தோன்னா ஒன்றுமே படிக்கல. அவங்க பார்த்தோன்னா வந்து 24 கேள்விகளை வந்து பார்த்தோன்னா போட்டிருந்தாங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஏன்னா சிபிடி எக்ஸாம்ன்ற போது நிறைய ஸ்லாட்டில் வந்து பார்த்தோன்னா கொஷின் இருந்துச்சு. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுக்கும்போது அவங்க 24 கொஷின் போடுறாங்கன்னா அப்போ பிஏ இங்கிலீஷ் அந்த பார்ட்டி படிக்கும்போது அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளை பார்த்தோன்னா நீங்கள் ஈஸியாக இருக்கலாம். ஒரு 18 கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், 15 கேள்விகள் நீங்கள் பிஏ இங்கிலீஷ் படித்த பார்ட்டிலாம். மேக்ஸ் ஒரு டாப்பிக்கள் கொடுக்கும்போது மேக்ஸில் ஒரு 30 கேள்வி நம்ம கேட்டால் எம்எஸ்சி மேக்ஸ் படித்தவங்க பார்த்தோன்னா ஈஸியாக பார்த்தோன்னா போடுறாங்க. ஒரு 24-25 கேள்விகள் பார்த்தோன்னா போடுறாங்க. அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆளுகளும் பார்த்தோன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஸ்கோரிங் பார்த்தோன்னா ஏரியா நல்லா ஹைப் பண்ணி பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு சில பகுதிகள் தான். இங்கிலீஷும் சைக்காலஜி சுத்தமாக யாருக்குமே தெரியாது, அது எல்லாருக்குமே புதுசு தான். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோன்னா நம்மளோட எஃபெக்ட் எப்படி கொடுக்கணும், படித்த பாடத்திட்டத்தை எப்படி முழுசாக திருப்பி உள்ளே கொண்டாடணும் அப்படின்ற விஷயத்தை கற்றுக்கிறதுக்கே நமக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னா 1 மாதம் என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் தெரியறதுக்கே உங்களுக்கு 1 மாதம் ஆகிடும். அப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் பற்றி நீங்கள் அதை அந்த பிதற்றலை விட்டுட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எப்படியும் பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ ஆனுவல் பிளானர் இப்போ அடுத்த வீக் பார்த்தோன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஆனுவல் பிளானர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது. நோட்டிஃபிகேஷன் அடுத்த வாரத்துக்கு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது. அப்போ என்னென்னா ஆனுவல் பிளானரும் ரிலீஸ் ஆக போகுது. ஆனுவல் பிளானர் வந்தாலுமே அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம் நமக்கு என்ன எக்ஸாம் இருக்க போகுதுன்னா இந்த எக்ஸாம் தான். ஏன்னா இந்த பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டி அதுவும் பார்த்தோன்னா வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த செக்மெண்ட் அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு எந்த இதுவாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாமாக இருக்கும். இப்போ ஏன் இதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி எல்லா சைடும் பார்த்தோன்னா வந்து எக்ஸாம்ஸ் வந்து இதுவாகிடுச்சு, நிறுத்தி வைக்கிறாங்க. இப்போ நம்மளும் ஒரு காரணமாக இருப்போமே, நம்ம இதுவாக இருக்குது. இவங்கெல்லாம் எப்படி தெரியுது இந்த விஷயம்லாம் எப்படி சொல்கிறீங்க, இந்த தேதியில் வரும் இப்படி வரும்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் நல்ல நபர்கள் பார்த்தோன்னா இந்த விஷயத்தையே சொல்லுவாங்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் எல்லாருமே ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது வந்து டிபார்ட்மெண்ட் ரீதியாக பார்த்தோன்னா ஒரு தவறான புரிதல் வந்து ஏற்படுத்தும். இப்போ நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாலே அவங்க சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை நம்ம சமூக வலைதளத்தில் நம்ம சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்குள்ளே யாரோ ஸ்பை இருக்காங்க அப்படின்ற ஒரு தவறான புரிதல் பார்த்தோன்னா அவங்க மத்தியில் ஏற்படுது. அப்போ என்னென்னா அந்த ஒரு காரணங்களுக்காகவே பார்த்தோன்னா அதில் டிலே பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அடிஷனலாக வந்து ஒரு வேக்கண்ட் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் நீங்கள் பார்த்தோன்னா 100+ வேக்கண்ட் பார்த்தோன்னா வந்து நல்லா வருது. இந்த ஒரு பல்கான போஸ்ட் பார்த்தோன்னா 2019 தான் வந்துச்சு. அப்போ பார்த்தோன்னா வந்து கம்மியாக ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்துக்கலாம் பாஸ் பண்ணி போயிட்டாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா கிடைக்காது. நான் தான் உங்களுக்கு சிம்பிளாக சொன்னேன். ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் வச்சா 146 கேள்வி வந்து போடுறாங்க. 150 கேள்விக்கு எலிஜிபிலிட்டியில் பார்த்தோன்னா 26 கேள்வி போடுறாங்க.
30 கோலுக்கு 26 கிலோ. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே பயிற்சி பெறணுன்றது கூட ஒரு இருக்குது. உன்னோட காம்படிட்டர் எங்கே இருக்கானோ அங்கே தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா பயிற்சி பெறணும். எல்லா இடத்துல கிரவுண்டு நம்ம எங்கே விளையாட போகிறோன்ற கிரவுண்டை வச்சு தான், நம்ம களத்தை வச்சு தான் நம்ம வந்து அந்த போர்க்களத்துக்கு நம்ம எப்படி தயாரான்ற விஷயம்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோன்னா ரெடி ஆகணும். இன்னும் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தோன்னா 4 மந்த் இருக்குது. இந்த 4 மாதத்தை சரியாக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு நினச்சி பார்க்காம நம்ம இங்கே வந்திருக்க மாட்டோம். அது ஒரு பவர்ஃபுல் போஸ்ட். அந்த போஸ்ட்டில் என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே அது நிறைய ஒரு வேல்யூபுளான போஸ்ட். நம்ம எச்எம்ஏ நம்ம வந்து ஒரு பெருசாக நம்ம யோசிப்போம். அப்போ எச்எம்முக்கே வந்து மாஸ்டர் அவங்க, அப்போ அவங்க எவ்வளோ பெரிய பாஸாக இருப்பாங்க. ஒரு 70-80 எச்எம்முக்கு பார்த்தோன்னா வந்து இவங்க ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸராக இருப்பாங்க. அவங்களோட சம்பளம் கம்மியாகனாலும் ஆனால் இவங்க சொல்கிற ஒர்க்கை தான் செய்கிற போகிற இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக பார்த்தோன்னா மத்திய மாநில அரசு திட்டங்களை பார்த்தோன்னா பள்ளிகளுக்கு கொண்டாடும். பள்ளிகள் நிறைய விஷயங்கள் நீ போய் வந்துட்டு நேரடியாக வந்து கொண்டு போய் செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு அதிகாரமிக்க பதவிக்கு போகணுன்னா நம்ம இந்த ஒரு 4 மாதத்தை வந்து, ஏன்னா நிறைய விஷயம் காசிப்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய பரவிட்டே இருக்குது. இப்படி வரும் அப்படி நடக்கும். சிம்பிள். எப்படியா இருந்தாலும் பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. எப்படியா இருந்தாலும் எக்ஸாம் நடக்க போகுது. நம்ம அந்த எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோமா? இப்போ நம்ம வந்து மார்ச் மாதமே போர்ஷன் முடிக்க மாதிரி ஒரு செக் போகுதுன்னு வச்சுக்கோங்க. மார்ச் மாதம் போர்ஷன் முடித்தா என்ன? அப்போ ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு மார்ச் மாதம் போர்ஷன் முடிச்சுட்டு ரிவிஷன் வந்துருங்க. கடைசி நாள் வரைக்கும் நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து விட்டுருக்கு. கடைசி நாள் வரைக்கும் நான் போர்ஷன் முடிக்காமல் போவேன் அப்படின்ற எண்ணத்தை கைவிட்டுட்டு அதுக்கு முன்னாடியே போர்ஷன் முடிச்சிடணும். உதாரணம் என்ன, இங்கே ஒரு பேட்ச் பார்த்தோன்னா சார் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு பேட்சை முடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் முடிச்சிட்டானா அவன் எந்த ஃபோர்ஸில் இருப்பான்? நீங்கள் அது புரியுதுங்களா? அப்போ அந்த எந்த அளவுக்கு ஃபோர்ஸில் இருக்காங்க பாருங்கள். அப்போ அவங்கள நீங்கள் பீட் பண்ணணும். அவங்க எவ்வளோ கேள்வி படித்தாலும் உங்களுக்கான கேட் ஓப்பனிங் என்றைக்கணும் அந்த எக்ஸாம் தேதி தான். அந்த எக்ஸாமில் 3 மணி நேரத்தை யார் சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளராக வர போகிறாங்க. அப்போ அந்த நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களையும் பார்க்கக்கூடாது, இதுக்கப்புறம் வர போகிறவங்களையும் பார்க்க போகிறதில்ல. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த இருக்கிற நாட்கள் ஒரு 120 நாள் இருக்குன்னா இதுக்கு எப்படி நீங்கள் படிக்க போகிறீங்க? இதுக்கு வந்து பார்த்தோன்னா பிளான் 30-30-30ன்னு சொல்லிட்டு ஒரு 4-30 இதை ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. இந்த ஸ்டேஜ் 1ல் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்டேஜ் 2ல எப்படி படிக்கணும், ஸ்டேஜ் 3ல எப்படி படிக்கணும், ஸ்டேஜ் 4ல் ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிங் ஆஃப் பிஓ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. இந்த பேட்ச் நம்மளோட அகாடமி சார்பில் பார்த்தோன்னா ஜனவரி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே பார்த்தோன்னா 15 பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு சில காரணங்களுக்காக பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி இந்த பேட்சை ஒரு 15 நாட்கள் பார்த்தோன்னா வந்து போஸ்ட்போன் பண்ணி தர்றாங்க. இந்த பேட்சில் நீங்கள் சேரணும் அப்படின்னா நம்மளுடைய அகாடமி நம்பர் 9363866200 அப்படின்ற எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பார்த்தோன்னா நீங்கள் தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு 4 மாதத்தை கரெக்டாக பயன்படுத்தினா மட்டும் போதும், நம்ம ஒரு பெரிய அளவிலான ரீச் பார்த்தோன்னா வந்து கிடைக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பார்த்தோன்னா ஒவ்வொரு மாதிரியான, ஏன்னா எங்கே கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துங்க. நிறைய நண்பர்கள் பார்த்தோன்னா இன்றைக்கி ஃப்ரீ கிளாஸே கொடுத்துருக்கேன். நம்மளே பார்த்தோன்னா உங்களுக்கு கிளாஸஸ்லாம் பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த தகவல் நமக்கு தேவை என்னென்னா எப்படியா இருந்தாலும் நம்ம பாஸ் பண்ணணும். அதை பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி என்னையோ அந்த வேலையை நீங்கள் தெளிவாக பண்ணுங்கள். அந்த வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிட்டா போதும், ஈஸியாக பார்த்தோன்னா வெற்றி பெற்றோம். ஏன்னா ஒவ்வொரு நண்பர்கள்ட்டும் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்தோன்னா எப்படியா இருந்தாலும் நாம் வெற்றி பெறணும். நாம் வெற்றி பெறத்துக்கு என்ன தேவை, நம்ம எங்கே போனால் வெற்றி பெறுவோம், அந்த விஷயத்தை நீங்கள் தான் வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். அதை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு பார்த்தோன்னா அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா பல நாட்களை பல வருஷத்தை பார்த்தோன்னா வேஸ்ட் பண்ணிட்டீங்க. திருப்பியும் பார்த்தோன்னா வந்து இன்னும் 6 மாதம் 4 மாதம் வேஸ்ட் பண்ணிட்டு எவ்வளோ நாள் தான் வந்து குடும்பத்துக்கிட்டே பார்த்தோன்னா வந்து திட்டம், இதெல்லாம் உன்னால் முடியாது சாதிக்க முடியாதுன்ற ஒரு கேள்வி எத்தனை முறை வாங்கிட்டே இருப்பீங்க. ஒரு 4 மாதம் கடுமையான உழைப்பு, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பார்த்தோன்னா படிங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ஷெட்யூல் பார்த்தோன்னா இருக்கும்போது ஒரு 6 மணி நேரம் நீங்கள் தெளிவாக படித்தா போதும், இந்த எக்ஸாம் பார்த்தோன்னா கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 மணி நேரம் வந்து ஒரு ஸ்டார்டிங். ஏன்னா நீங்கள் பீட் பண்ண ஸ்டார்ட் வரும்போது உங்களுக்கு தெரியும், அடுத்தடுத்து நீங்கள் படிக்கும்போது எக்ஸாமில் உங்களோட மார்க்கு ஹை பீக்கில் இருக்கும்போது இன்னும் நீங்கள் மேலே வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும், 8-14 மணி நேரம் ஆகும், 24 மணி நேரம் படிக்கக்கூடிய சூழ்நிலைலாம் உருவாகும். ஏன்னா இந்த போஸ்ட்டு அந்த அளவான ஒரு வேல்யூபிளான போஸ்ட்டு, இது ஒரு அதிகாரமிக்க தோரணையான போஸ்ட்டு. லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட 1 மார்க்கில் போயிட்டு 2023 பார்த்த நண்பர்கள் 1 மார்க்கில் போன மாணவர்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சார் நாங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ஆனால் இந்த முறை எப்படி நான் முடிச்சிடுவேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களோட ஃபுல் எஃபெக்டை கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவ்வளோ நாட்களில் 1 மார்க்கில் போனவங்க திருப்பினா அவங்களும் இப்போ 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாருமே வந்து படித்தவங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லாருமே பார்த்தோன்னா 0லேருந்து தான் தொடங்க போகிறீங்க. 0லேருந்து தொடங்கி 100ஆக மாறும். இந்த 100ஆக மாறுறதுக்கு என்ன வேலையோ அதை நாங்கள் பண்ணித்தரோம். நம்பி பார்த்தோன்னா நீங்கள் நம்மளுடைய கிங் ஆஃப் பிஓ பேட்சில் பார்த்தோன்னா ஜாயின் பண்ணுங்கள். உங்களை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 100 நாளில் உங்களை எப்படி எடுத்துகிட்டு போய் முடிக்கணும், எப்படி உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வைக்கணும், எப்படி உங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தனித்தனி மென்டார்ஸ் இருப்பாங்க, உங்களை டைட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா உங்களை நீங்கள் அட்மிஷன் போடும்போதே ஃபஸ்ட்டு வாங்குறது என்ன இருக்குன்னா உங்கள்கிட்ட உங்கள் நம்பர் வாங்குவாங்க. ப்ளஸ் அடிஷனலாக பார்த்தோன்னா உங்களோட பேரண்டோட நம்பர் இல்லை உங்கள் கணவரோட நம்பர் வாங்குவாங்க. 2 டெஸ்ட்டில் பார்த்தோன்னா மார்க் கம்மியாச்சுன்னா ஃபோன் பண்ணி சார் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் வந்து பேசுவாங்க. அப்படி பேசும்போது அடுத்த உங்களை டைட் பண்ணுவாங்க. நாங்கள் நார்மலாக பேசுவோம். ஏன்னா
அதுதான், ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சைடு சப்போர்ட் தான் நாங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை அமைத்து கொடுக்குறது உங்கள் வீட்டு ஆளுங்க தான். அப்போ அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது சார் கொஞ்சம் ஏன்னா படிக்க நாங்கள் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் நாங்கள் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, ரைட் நம்ம மனைவி படிக்கிறாங்க, இப்போ நம்ம படிக்காமல் போகிறதுக்கு அவங்க படிக்காமல் போகிறதுக்கு நம்ம தான் காரணன்றதை அவங்களுக்கு நாங்கள் உணர வச்சுட்டுன்னு வச்சுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள படிக்கிறதுக்கான சூழ்நிலை பார்த்து அமைச்சு கொடுப்பாங்க. அந்த வேலையெல்லாம் நாங்கள் தரமாக உங்களுக்கு பார்த்து கொடுத்துருவோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா படிக்கணும். உங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கான அட்மாஸ்பியர் மட்டும் தான். ஏன்னா நமக்கு பழசாக சேர்ந்த பேட்சில் பார்த்தோன்னா மாணவர்கள் பார்த்தோன்னா ஒரு 10 பேர் நம்மக்கிட்ட பேட்ச் சேர்ந்தாங்கன்னு வச்சுங்க, 10ல் 2 பேர் தான் வந்து டெஸ்ட் எழுதுறாங்க. அப்போ சேரும்போது நல்லா ஆரவாரமாக வந்து சேர்ந்துருடுது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஃபோன் போட்டு எல்லா பேரண்ட்டுக்கும் பார்த்தோன்னா ஃபோன் போட்டு சொல்லிவிட்டோம். அப்புறம் என்ன திருப்பி பார்த்தோன்னா ரிகைன் பூஸ்ட் ஆகிட்டு பார்த்தோன்னா திருப்பி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேணும் இல்லை, அந்த தூண்டுகோலாக தான் பார்த்தோன்னா உங்களுக்கு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி கண்டிப்பாக செயல்படும். அதனால் நீங்கள் வந்து உங்களோட வெற்றிக்கு நீங்கள் உழைக்கணும். நீங்கள் உழைக்கிறதுக்கு எப்படிலாம் உழைக்கணுன்ற விஷயத்த நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிடுவோம். அது மட்டுமே போதும் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். தொடர்ந்து பயணிங்க, வெற்றி நமதே. தேங்க்யூ.